கோ, நான் போகிறேன். இப்ப நம்ம போறோம்னு வச்சுங்க, டு த மார்க்கெட்னு போடுங்க. நான் சந்தைக்கு போகிறேன். ஸோ ஆங்கிலத்துக்கு தமிழுக்கும் உள்ள அமைப்பு ரீதியா, வாக்கிய அமைப்பு ரீதியா உள்ளது பாருங்க. ஐ கோ டு மார்க்கெட் அப்படியே போடுறேன். லுக் அட் திஸ் வெரி குயிக்லி. ஒரு 2 minutes எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ கோ டு த மார்க்கெட் பை கார். இப்ப பாருங்க, நான் சந்தைக்கு செல்கிறேன். நான் செல்கிறேன் இப்படின்னு நம்ம போடுறப்ப ஒன்றும் தெரியல. ரெண்டும் ஒன்னாவே இருக்கு, தமிழ் இங்கிலீஷும். ஓ பரவாயில்லையேன்னு. ஐ கோ டு த மார்க்கெட்னா நான் சந்தைக்கு செல்கிறேன். சந்தையை முன்னாடி கொண்டு வந்துடுறோம், கோவை பின்னாடி கொண்டு வர்றோம். நல்லா பார்த்துங்க, கோ மாரி ஒரு முக்கியமான வேர்பை வந்து தமிழ்ல வந்து கடைசியா கொண்டு போறோம். ஆனா இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப முன்னாடியே வருது. ஐ கோ டு த மார்க்கெட் பை கார். நான் சந்தைக்கு கார்ல போறேன். திருப்பி கோவை பின்னாடி கொண்டு வந்துடுறேன். இப்ப பாருங்க, லுக் அட் திஸ். I go to the market by car with my sister. Wow! அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். திருப்பி கோவை தள்ளி போட்டு நான் சந்தைக்கு கார்ல என் தங்கச்சியோட போறேன். வா, அந்த போறேங்கிறது கடைசியா போகுது. என்ன நீங்க இங்க ஆட் பண்ணாலும் அங்க தள்ளிக்கிட்டே போகுது. ஸோ ஐ கோ டு த மார்க்கெட் பை கார் வித் மை சிஸ்டர் எவ்ரி Thursday. ஸோ ஒவ்வொரு தேர்ஸ்டேவும் என் தங்கச்சியோட கார்ல சந்தைக்கு போறேன். இந்த எஸ்வி. ஸோ நம்ம எஸ்வின்னு போடுற ஒரு விஷயம், எஸ்வி இருக்குது. எஸ்வி கூடவே இருக்குது இங்கிலீஷ்ல. தமிழ்ல எஸ் தனியா பிரிச்சு பிஐ எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அப்படியே ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். அதனாலதான் தமிழ் நினைச்சிட்டு ஆங்கிலமும், ஆங்கிலத்தை நினைச்சிட்டு தமிழும் நம்ம பண்றப்ப இடர் வர்றது, கஷ்டம் வர்றது, துன்பம் வர்றதுக்கு காரணமே இந்த அமைப்பு ரீதியா கம்ப்ளீட்டா வேற அப்படிங்கிறதுக்கு தான். இந்த வேர்ட் ஃபேமிலியை நம்ம கத்துக்க அந்த கஷ்டம் தீரும். நீங்க எப்படி வேணாலும் போகலாம். நீங்க இந்த வேர்ட் ஃபேமிலின்னு சொல்லி இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காரு, ஒன்றும் இல்லை. நான் இங்க போடுறேன், திடீர்னு போடுறேன், லென்த்துன்னு போடுறேன். லென்த்துன்னு போடுறேன் பாருங்க, லென்த்துன்னு போடுறேன். லென்த்துன்னு போட்டாக்கா லென்த்தின்னு வரும். லென்த்திலின்னு இங்க போகும். போட்ட லென்த்தின்னு போட்டோடனே லாங்குன்னு வருங்க. இங்க லென்த்துன்னு வரும். இங்க சொல்லுங்க பார்ப்போம், ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். 5 வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம் ஈஸியா. லென்த்தன், அவ்வளவுதான். உங்க vocabulary கொண்டு வந்து நீங்க உள்ள இறக்கிடுங்க. சிவா, இது புரியுதுங்களா? எஸ் சார். இதை அப்படியே நீங்க கொண்டு போயிட்டீங்க. நீங்க லென்த்தை நீங்க கொண்டு போனீங்கன்னா அப்பதான் அந்த ஜெரண்டுன்னு நான் சொன்னது நினைப்பு வரும். வா, அது 6ல உட்காருது. இப்ப லென்த்தனிங் இது உட்காருது. நீங்க போனோடனே இங்க போடலாம் நீங்க லென்த்தனிங். ஸோ திடீர்னு வந்து ஒரு 10 வார்த்தை வந்து நிக்குது பாருங்க. அவ்வளோ அவ்வளோ இங்க லென்த்தன்ஸ் போடுங்க. ஸோ அதுக்குரிய தமிழ், இப்போ தான் சொன்னேன், தமிழ் வந்து ஒரு சாதாரண லாங்குவேஜ் கிடையாது. எந்த வார்த்தை கொடுத்தாலும் டஃப் கொடுக்கும். ஆனால் ஒன்றுத்துக்கும் யூனிக்கான வார்த்தை தமிழ்ல இருக்கு. இது வெறும் 26 லெட்டர் வச்சுட்டு இவங்க இப்படி கம்பு சுத்துறாங்களே, 247 லெட்டர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? அதுதான் நம்ம பண்ண முடியும். இந்த வேர்ட் ஃபேமிலி அக் வேற ஆணி வேற நீங்க உள்ள போய் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்லாவே பார்த்துரு. அதுக்கு வந்து அவ்வளோ இருக்கு. இப்போ லென்த்தி போட்டு லென்த்லி போட்டீங்க, ஒன்று லாங் போட்டீங்க. ஸோ இப்படியே கொண்டு வரலாம் லென்த்தனிங். இங்கே லென்த்தன் வருது. இது 1 2 கிடையாது, ஏகப்பட்டது. இப்போ நீங்க வந்து ரிச்னு போட்டீங்கன்னா இஸ் ரிச்னா இங்கேயும் ரிச் வரும், இங்கேயும் ரிச் வரும், இங்கேயும் ரிச் வரும். இங்க வந்து ரிச்லின்னு வரும், ரிச்லின்னு வரும். நீங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. அதை விட முக்கியம் இதுவும் நீங்க பார்த்துருப்பீங்க. இது என்ரிச்னு என்ன முன்னாடி தூக்கி போடுவீங்க, என்ஜாய் பண்ற மாதிரி என்ரிச். என்ரிச் போட்டோன்னா என்ரிச்னு போடுவீங்க, என்ரிச்னு போடுவீங்க. ரைட், என்ரிச்னு போட்டோன்னா இங்க உடனே என்ரிச்னு போட்டு இங்க என்ரிச்சிங் போடுவீங்க. ரைட், என்ரிச்சிங் போடுவீங்க. இங்க வந்து என்ரிச்சஸ் போடுவீங்க. இதை பார்த்தோன்னே இங்க என்ரிச்மெண்ட் வந்துடும், என்ரிச்மெண்ட் வரும். ஸோ அப்புறம் இங்க வந்து ரிச் போட்டோன்னே என்ரிச்மெண்ட் வந்தோடனே இன்னொன்று கூட இருக்க, ரிச்னஸ் இருக்கு, ஆகா விட்டுட்டோமே அப்படின்னு வரும். வா, நீங்க எகைன் ஒரு 10 வார்த்தை சர்வசாதாரணமா வந்து நிற்கும்.
ஒரு வார்த்தை அதனால ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்கு, உங்களுக்கு டாட் இருக்கு உங்க மைண்ட்ல. அந்த டாட்டை நான் கனெக்ட் பண்றேன். இந்த 2 நாள் வந்து இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். குயிக்கா வந்து ஒரு லாஸ்ட் 5 மினிட்ஸ், நான் ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா எடுக்கல. பிகாஸ் ஐ நோ சண்டே ஈவினிங் அப்படின்னு. இந்த 5 ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்தோம். அதை பத்தி நம்ம வந்து நிறைய பேசணும். 5 ஃபார்ம்ஸ், 2 ஸ்பிளிட், 20 டிஸ்ட்ரிபியூஷன், அதுதான் நம்ம கோரா இருந்தது. 6 மணி நேரத்துல 5.5 மணி நேரம் இதுதான் நம்ம பேசணும். ஸோ 5 ஃபார்மு, 2 ஸ்பிளிட்டு, 20 ஸ்ட்ரக்சர்ஸ், அதான் நம்ம பண்ணோம். அதோட பார்ட் 1 பார்ட் 2 இதில் இருக்குது. இதில் வந்து நிறைய நம்ம பண்ணியிருக்கோம், ரிவைஸும் பண்ணியிருக்கோம். லுக் அட் திஸ். திருப்பி அந்த 5 ஃபார்மு UK US பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்ம்ஸ் இது இருக்குது. 5 6 7 8 இன்னைக்கு சொன்னேன். இன்னைக்கு இந்த 6 7 8 பண்ணோம். இந்த ஹோமோகிராஃப்லாம் கொஞ்சம் டச் பண்ணோம். ஹோமோஃபோன்லாம் பெருசாக பண்ண முடியல, பரவாயில்ல. நான் அது வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அனுப்புகிறேன் உங்களுக்கு. இதோட ஒர்க்கிங்ஸ் கொஞ்சம் நேற்று பண்ணது இது. ஆல்ரைட், டே 1 ரிவிஷன் வந்தோடனே இன்னைக்கு ரிவைஸ் பண்ணோம், நிறைய இன்னைக்கு பண்ணோம். we have done this and இந்த டென்சஸ் நம்பரிங் போடுறது நம்பரிங் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தனியாக பார்த்தோம். எகெயின் இந்த ப்ரொபோசிஷன் ப்ரோனவுன் இருக்குது. இந்த ஃபுல் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது வந்து டென்சஸ் முக்கியம்னா, ப்ரொபோசிஷன் ப்ரோனவுன் முக்கியம்னா இந்த டென்ஸில். இதில் தான் நம்ம வந்து ஃபுல் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வேர்ட் ஃபேமிலி பார்த்தோம். இந்த வேர்ட் ஃபேமிலி தான் எல்லாத்தையும் இணைக்கிறது. அதை வச்சு நீங்கள் கொண்டு வரலாம். நவுனை வேர்பா மாற்றலாம், வேர்பை நவுனை மாற்றலாம். இங்கிலீஷில் உள்ள இந்த யூனிக் திங் வேர்பை நவுனா மாற்றுவாங்க. குறிப்பாக அமெரிக்கன்ஸ் நவுனை வேர்பை நவுனா மாற்றுவாங்க. அந்த இடம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பேசிவ் வாய்ஸ் இது பண்ணோம். இதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், இது ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இந்த நம்பரிங்கை வந்து மேட்ரிக்ஸ் போட்டிருக்கோம், அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதில் இருக்குது எல்லாமே. இது எல்லாமும் இதில் இருக்குது. பேசிவ் அண்ட் அந்த டேபிள் அந்த இது உங்களுக்கு பார்த்துருக்கலாம். ஆக்டிவ் பாசிவ் கன்வர்ஷன் நிறைய கொஸ்டின்ஸுக்கு அதை கன்வெர்ட் பண்ணோம். கோ சென்டென்ஸ் முக்கியமான பாயிண்ட்லாம் ரிப்பீட் ஆகிறத தவிர பாக்கி எல்லாமே பார்த்துருக்கோம். இந்த எஸ்வி ரொட்டீனில் ரொம்ப அடிப்படையான ஒரு இது வந்து எஸ்வின்னு சொல்கிறாங்களே எப்படிங்கிறது இது இருக்குது. ஸோ இது வேர்ட் ஃபேமிலி அண்ட் ஷுட் மஸ்ட் மாரி இந்த பிரேக் பண்ணது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே பண்ணியிருக்கோம். வாட் எவர் வி குட் டூ வித் 6 hours. இது வந்து ஒரு இங்கிலீஷ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். இது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு கலை வடிவமாக எடுத்து பார்க்கணும். தமிழுக்கும் ஆங்கிலத்துக்குள்ள வேறுபாடை படித்தாலே அது ஒரு பெரிய ஆர்ட், அதுவே ஒரு பெரிய ஆர்ட் தான். இப்படி இருக்குதா அப்படின்னு. அப்புறம் இங்கிலீஷில் கூட அந்த 26 லெட்டர் வச்சுட்டு எவ்வளோ க்ரியேட்டிவாக எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாலும் அது ஒரு ஆர்ட் தான். அதனால தான் சொன்னேன், ஒரு லாங்குவேஜாக பார்க்காம ஒரு கலை வடிவமாக பாருங்கள், கட்டாயமாக இது வரும். ஸோ ஐ எம் ஆல்வேஸ் தேர், ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள். என்னோட யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் இருந்துகிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒரு அட்வான்ஸ் ஸ்பீக்கிங் கோர்ஸ்னு நம்ம தனியாக வச்சுருக்கோம். அது வேணும்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜோட நம்ம டைப் பண்ணி LSRWங்கிற அந்த ஒரு முக்கியமான கான்செப்டில் வந்து நம்மளோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கோர்ஸ் இருக்குது. ஒரு டிப்பிக்கல் கோர்ஸ் கிடையாது. லிசனிங் கொடுப்போம், ஸ்பீக்கிங் கொடுப்போம், ரீடிங் கொடுப்போம், ரைட்டிங் கொடுப்போம். ஸோ இது சார் அது ஒன்லி ஸ்பீக்கிங்கா சார்? இல்லைங்க, அதாவது இந்த பேசிக் கோர்ஸ் முடிக்கிறாங்க இல்லையா, இந்த 6 hour கோர்ஸ் முடிக்கிறவங்க அங்கே வருவாங்க. அதில் வந்து இப்போ வந்து ஸ்பீக்கிங் மட்டும் தனியாக நிற்காதீங்க. லிசனிங் வழியாக ஸ்பீக்கிங் போவாங்க, அப்புறம் ரீடிங் வழியாக ஸ்பீக்கிங் போகும், அப்புறம் ரைட்டிங் வழியாக ஸ்பீக்கிங் போகும். எல்லாத்துக்கும் நம்ம ஃபைனலாக வந்து அவுட்புட் வந்து ஸ்பீக்கிங் தான். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். நீங்கள் நல்லா லிசனிங் பண்ணீங்கன்னா ஸ்பீக்கிங் வந்துடும், அவ்வளோதான். நல்லா ரீடிங் விட்டீங்கன்னா ரைட்டிங் வந்துடும். நம்ம தமிழ் எப்படி கற்றுக்கிட்டாங்க? 3 வயசு 4 வயசுல தமிழ் பேச கற்றுக்கிட்டது. சுற்றி உள்ளவங்க எல்லாம் தமிழில் பேசுனாங்க. பெட்டில் படுத்துன்னு பெட்டை விட்டு இறங்குறப்பே தமிழில் பேச ஆரம்பிச்சிட்டோம் அம்மா அப்பான்னு. ரைட், லிசனிங் தான் முக்கியமானது. ஸோ கேம்பிரிட்ஜோட இது ஒரு குளோபல் ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இதுக்கு பேர் வந்து நீங்கள் இது பண்ணிக்கிங்க, காமன் யூரோப்பியன் ஃப்ரேம்வொர்க் ரெஃபரன்ஸ், CEFRன்னு நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். CEFRங்கிறது வேர்ல்டு வைடு ஒரு குளோபல் இங்கிலீஷ் ப்ரோக்ராம். அது அதில் வந்து A1 A2 B1 B2 C1 C2. இப்போ உங்களோட நாலேஜில் பொறுத்து நீங்கள் டைரெக்டாக B1னா B1க்கு வந்துக்கலாம், B2னா B2க்கு வந்துக்கலாம், டைரெக்டாக C2னா C2க்கு வந்துக்கலாம். அது எல்லாத்துலேயும் இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு லெவலையும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெக்குயர்மெண்ட்டை பூர்த்தி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். ஸோ A1லேருந்து இருக்குது, இது ப்ரீ A1 அப்படின்னு ஒன்று இருக்குது. இது கிட்ஸுக்கு, நமக்கு இல்லை. அதனால ப்ரீ A1 பற்றி கவலைப்பட வேண்டாம். இங்கேருந்து A2லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ சில பேர் நல்லா பண்ணுறாங்க, டென்ஸ் வாய்ஸில் நல்லா தெரியுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்க B2க்கு போய்க்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த CEFRன்னு போட்டு நீங்கள் இதை அப்படி கொரி போட்டிங்கன்னா கேம்பிரிட்ஜோட ஃபுல் சைட் வந்து சிலபஸ்லேருந்து மெட்டீரியல்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ ஒன்றும் இல்லை, என்னையும் சந்தியாவையும் நீங்க கூப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு பெரிய கடல் இது, இந்த சிஎஃப்ஆர் இங்கிலீஷ் ட்ரைனிங்கிறது. ஆனா இந்த கடல் எவ்வளவு பெரிய கடலா இருந்தாலும் அழகா துடுப்பு போட்டு ஒரு படகுல உட்கார வச்சிடலாம். நம்ம அதை வந்து நம்ம கடலை கடக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கடல்ல நீந்திடலாம். சந்தியாவோட நம்பர் 9567113255. இல்லைன்னா அவங்கள நீங்க பிடிச்சிடலாம். என்னால இப்போ கிளாஸ் அப்படின்னு சில வாட்டி என்னை பிடிக்க முடியலன்னா நீங்க வந்து சந்தியாவை பிடிச்சிடலாம். என்னோட நம்பரு நம்ம நீங்க எப்பொழுது பண்றது தான் 984. அகைன் இந்த இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. 170 கண்ட்ரியில இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரு ப்ரோக்ராம் இது. வெல்லஸ் ஆட்டோபடி எல்லாத்துலேயும் லிசனிங் இருக்கும், ஸ்பீக்கிங் இருக்கும், ரீடிங் இருக்கும், ரைட் இருக்கும். இது எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் எல்லாமே வேர்ல்ட் கிளாஸ் இருக்கும். நீங்கள் B2ல வந்து கேம்பிரிட்ஜில் சர்டிஃபிகேஷன் வாங்குறீங்கன்னா அவன் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி எக்ஸாம் கொடுத்து உங்களுக்கு மார்க் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கும். உங்களை பேச வச்சு, உங்களை கேட்க வச்சு, எழுத வச்சு, படிக்க வச்சு. யார் பாத்ரூம்ல இருக்கா? ஸோ இது பண்ணோன்னு தான் வந்து கட்டாயமா இது பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. எந்த டவுட்னாலும் சந்தியாவை என்னையா கேட்கலாம். அது பார்த்துக்கலாம். சுமதி மேம் உங்களுக்கு டீட்டெயில் உங்கள் கிட்ஸுக்கு வேணும், நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த இதை நான் இப்போ அனுப்புகிறேன். இதை வச்சு நீங்கள் கொரி பண்ணாலே வந்துடும், டாப் சைட்ஸ் வந்துடும். கேம்பிரிட்ஜும் சரி, ஆக்ஸ்ஃபோர்டும் சரி, தே ஹாவ் ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆன் சிஎஃப்ஆர் காமன் யூரோப்பியன் ஃப்ரேம் ஒர்க் ரெஃபரன்ஸ். ஸோ இது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காக நம்ம பண்ணுறோம். ரைட், இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காக எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கும், பட் இது ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காக பண்ணுறோம். அண்ட் உங்களை இதுக்கு மேலேயும் நான் இது பண்ண விரும்பல, நான் இப்போ அனுப்பி விட்றேன். எதாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம், இந்த நம்பர் இருக்கு. இது வந்து நான் ஷேர் பண்ணுறேன், இப்போயே நான் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ஏதாவது பொறுமையாக ஒரு 5 பேர் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ வெரி மச். எதானாலும் என்னை வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். இதோட விட்டு போகிறதில்ல. உங்களுக்கு வந்து வேறு என்ன மாதிரி சப்போர்ட் வேணாலும் நான் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப Thank you, நன்றி sir. சார். சூப்பரா எடுத்தீங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ So நல்லா இருந்தது sir. தேங்க்யூ வெரி மச். நீங்கள் எப்பயும் கான்டாக்ட் பண்ணலாம் மேம் என்ன. சரி சரி. தேங்க்யூ Thank you, sir. தேங்க்யூ.